அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திலிருந்து இந்தியா இலங்கை சென்றவர்கள் மீண்டும் குவைத் நுழைய முடியாது. பெரிய ஆப்பை வைத்த உள்துறை அமைச்சகம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 500 பேருக்கு 100 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்த சிவில் தகவல் பொது ஆணையம். அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தி குடியுரிமை ரத்து செய்து வரும் உள்துறை அமைச்சகம் வெளிநாடுகளில் வசிக்கும் குவைத்திகளுக்கு ஆப்பு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் நோசிப் பார்டர் மற்றும் சால்மி பார்டர் வழியாக செல்லும் நபர்களிடமிருந்து குறிப்பிட்ட தொகையை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு என்ட்ரி மற்றும் எக்ஸிட் பதிவுகளை தவறாக பதிவு செய்த காரணத்தினால் 3 அதிகாரிகளை குவைத்தின் பாதுகாப்பு பிரிவு கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் இவர்கள் யாரிடமிருந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு என்ட்ரி எக்ஸிட்டின் பதிவுகளை தவறாக பதிவு செய்தார்களோ அவர்களையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் முக்கிய பொறுப்பான இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இது போன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, ப்ரோ நான் ஃபிங்கர் வைத்து குவைத்தை விட்டு இந்தியா இலங்கைக்கு வந்து விட்டேன், மீண்டும் ஒர்க் விசாவில் விசிட் விசாவில் நான் மறுபடியும் குவைத் வர முடியுமான்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வர முடியாதுங்க. தேவையில்லாமல் உங்கள் காசை வேஸ்ட் ஆகாதீங்க. ஏன்னா ஃபிங்கர் வைத்து இந்தியா இலங்கை சென்றவர்கள் நிறைய பேர் புது விசாவில் குவைத்திற்கு வந்து ரிட்டர்ன் அனுப்பப்பட்ட சம்பவம் நிறைய நடந்திருக்கு. அதனால் ஃபிங்கர் வச்சு போனவங்க அல்லாஹ் அள்ளி குவைத் வராதிங்க. இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள 546 நபர்கள் மீது 100 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் எச்சரித்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் 546 பேரின் சிவில் ஐடியில் உள்ள அட்ரஸ் போலியானது என்றும் சிலரின் அட்ரஸ் ப்ரூஃபுகள் பில்டிங் இடிக்கப்பட்டதன் காரணமாக நீக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது. குவைத்தின் ஆர்டிகல் 33 சட்டத்தின்படி அட்ரஸ் ப்ரூஃப் நீக்கப்பட்டவர்கள் 30 நாட்களுக்கு அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் சரி செய்து கொள்ளாவிட்டால் 100 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளது. அதுபோல் அட்ரஸ் ப்ரூஃப் நீக்கப்பட்டவர்கள் சேஹல் அப்ளிகேஷன் வழியாகவோ அல்லது த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷனின் அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ உங்களுடைய புதிய அட்ரஸை அப்டேட் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத் பிரிவு ஆர்டிகல் 8 படி வழங்கப்பட்ட குவைத் குடியுரிமை அனைத்தும் ரத்து செய்யப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் பல குவைத்திகள் தங்களது சிட்டிசன்ஷிப்பை இழக்க நேரிடும். அதுபோல உள்துறை அமைச்சகம் என்ன தெரிவிச்சிருக்குன்னா, ஆர்டிகல் 8 கீழ் குடியுரிமை வழங்கப்பட்ட குவைத்திகள் வெளிநாடுக்கு சென்றிருந்தால் மீண்டும் அவர்கள் குவைத் நுழையும் போது அவர்களின் பாஸ்போர்ட்டை குவைத்துடைய இமிகிரேஷன் டிபார்ட்மெண்டின் அதிகாரியிடம் சரண்டர் செய்ய வேண்டும். இதனை மீறும் குவைத்திகள் மீது சட்ட நடவடிக்கைகள் பாயும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். குவைத்தில் கடந்த 2 ஆண்டுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 50,000க்கும் மேற்பட்ட போலி குவைத்திகள் அடையாளம் காணப்பட்டு அவங்களுடைய குவைத்தி குடியுரிமை உள்துறை அமைச்சகம் ரத்து செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. குவைத்தி குடியுரிமை பறிக்கப்படுவதால் போலி குவைத்திகள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லைங்க. இவர்கள் யாருக்கெல்லாம் இக்கமாடித்து கொடுத்தார்களோ அவங்களுடைய விசாவும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க உங்கள் விசா ஸ்டேட்டஸை சரிபார்த்து கொள்ளுங்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட்டுக்கு விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,800 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 23,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 32 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 20 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 19,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 39 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 27 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 45 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 285 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $979.43 உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 247 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 657 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.